இல்லை, நான் இதை சாதாரணமாக விட போகிறது இல்லைங்க. காரணம் என்ன அப்படின்னா, இப்போ திரையுலகில் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் பல கெட்டப்புகள் போட்டு நடிப்பார். இப்போ இது ஒரு கெட்டப் தான். சரி. அவர் இப்போ எப்படி ட்ரெயின் அப் கொடுத்துருக்கானுங்கன்னா, இவனுங்க மகளிர் நாள் கொண்டாடுறாங்க. அது தப்பே கிடையாது. அப்போ நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்க. அதாவது இவங்க அண்ணன் இல்லையா, அண்ணன் தானே விஜய், அவர் அஃபேரில் இருக்கார் அப்படிங்கிறது அவங்களுக்கு கன்வே இருக்குது, அப்படி தானே? அதுக்கு நீங்கள் எதனா முட்டு கொடுத்துட்டு போங்க. எங்களுடைய துப்புரவு பணியாளர்களை பற்றி ஏன் அவ்வளோ கேவலமாக பேசுனீங்க? ஏன்னா அதில் ஒருத்தவங்க ஒரு லேடி பேசுகிறாங்க. இது சொல்லி கொடுத்து தான் பேசுகிறாங்க. குப்பை பொறுக்கிறவனுக்கே 4 பொண்டாட்டி. இதனுடைய மீனிங் சொல்லி ஆகணும் விஜய். குப்பை பொறுக்கிறவங்களுக்கே 4 பொண்டாட்டினா என்ன மீனிங்னு எனக்கு புரியல. கொரோனான்னு ஒன்று வந்தது, உங்களுக்குலாம் ஞாபகம் எனக்கு தெரில. 3 ஃபீல்டு தான் ஒர்க் ஆகிட்டு இருந்தது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், லாக்டவுன்னு போட்டாங்க. துப்புரவு பணியாளர்கள், போலீஸ் அதிகாரிகள், அதுக்கு பிறகு ஆன்லைனில் வாத்தியார்கள், இவங்கெல்லாம் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. துப்புரவு பணியாளர்கள் தாங்க அவ்வளோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மருத்துவர்கள் அவங்களுடைய கடமையை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. புரியுதா உங்களுக்கு? அவ்வளவு அவங்க மட்டும் அந்த நேரத்தில் இல்லைன்னா நம்ம எல்லாருமே இப்போ இருப்போமா என்னன்னு கூட எனக்கு தெரியல. அவ்வளவு உயர்வு மிக ஒரு நிகழ்வில் இருக்கிற அந்த துப்புரவு பணியாளர்களை இவ்வளவு கேவலமாக விஜய் ரசிகர்கள் பேச வேண்டிய விஜய் ரசிகைகள் பேச வேண்டிய அவசியம் என்ன? அதுவும் அந்த விஜய்ங்கிற ஒரு பரதேசி நாய்க்கு முட்டு கொடுத்து, ஏன் எங்களுடைய நாங்கள் நீங்கள் கொரோனாவில் இருக்கும்போது அவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்காக உழைத்தோம். இப்போ எனக்கு என்ன ஒரு இதில் நீ 4 பொண்டாட்டி ஒரு கூட்டுறவனுக்கு கூடன்னு சொன்னேன். அது எனக்கு விளக்கம் வந்தே ஆகணும். இது நீ மற்றவன் எவனுக்காவது சொல்லியிருந்தீங்கன்னா என்னாலும் என்ன பண்ணியிருப்பாங்க? அன்பு நண்பர்களே, துப்புரவு பணியாளர் நண்பர்களே, நம்ம கொரோனா காலகட்டத்தில் எப்படி உழைத்தோம் அப்படின்னு தெரியும். எனக்கு ஒரு அற்புதமான நண்பர் இருக்கிறாருங்க. அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு எனக்கு தெரியும். எல்லாரும் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அவன் மட்டும் ரோட்டில் இருந்து அந்த பவுட்ரு போட்டுக்கிட்டு உக்காந்துருப்பான். என்னடா இது டே அம்மா, அது என் கடமைடா, நம்ம மாதம் சேலரி வாங்குகிறோம்ல, உழைக்கணும் இல்லையா அப்படின்னு பேசுவான். அந்த மாதிரி உழைத்த ஒரு கம்யூனிட்டியை இன்றைக்கி விஜய் ரசிகர்கள் விஜய்க்கு முட்டு கொடுக்கறதுக்காக ஒரு குப்பை பொறுக்கிறவனே 4 அந்த வார்த்தையை பயன்படுத்தினதுக்கு இவன் பகிங்கிற மன்னிப்பு கேட்கணுங்க. பகிங்கிற மன்னிப்பு கேட்கணும். அப்படி கிடைக்காத வரையும் நீங்கள் இந்த வீடியோவை யாரெல்லாம் பார்க்குறீங்கன்னு தெரில, ஷேர் பண்ணுங்கள். இது ரொம்ப தப்பு. ரொம்ப கில்லுக்கிறையாக நம்ம நினச்சிட்டானுங்க. இது ரொம்ப தப்பு. இந்த வேல்யூ விஜய்க்கு புரியணும்.